அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்க இந்தியாவுல இருக்கும்போது ஸ்டாக்ஸ்லயோ, மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பீங்க. நீங்க ஜாப்‌க்காகவோ, ஸ்டடீஸ்‌க்காகவோ வெளிநாடு போயி மோர் தென் 182 டேஸ் 6 மந்த்‌க்கு மேல நீங்க வெளிநாட்ல தங்கியிருந்தீங்கன்னாக்க, ஃபீமா ஆக்ட் படி நீங்க என்ஆர்ஐ ஸ்டேட்டஸா மாறுறீங்க. என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்ல இருக்கும்போது, நீங்க நார்மலா இந்தியாவுல இருக்கும்போது யூஸ் பண்ணுன சேவிங் பேங்க் அக்கவுண்ட்ட வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி நீங்க எஸ்பி அக்கவுண்ட்ட யூஸ் பண்ணுனீங்கன்னாக்க, ஃபீமா ஆக்ட் படி நீங்க பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ல 3 டைம்ஸ் வரையும் பெனால்டி போடுவாங்க. அல்லது 2,00,000 வரையும் ஃபைன் கட்டுறாப்ல இருக்கும். இத அவாய்ட் பண்றதுக்கு நீங்க என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க செய்யக்கூடியது என்னன்னாக்க, உங்கள்ட்ட இருக்கக்கூடிய எஸ்பி அக்கவுண்ட்ட வந்து என்ஆர்ஓ அக்கவுண்டா அல்லது என்ஆர்இ அக்கவுண்டா வந்து கன்வெர்ட் பண்ணணும். அப்படி கன்வெர்ட் பண்ண முடியலன்னா, உங்க எஸ்பி அக்கவுண்ட்ட குளோஸ் பண்ணிட்டு, புதிதாக என்ஆர்ஓ அல்லது என்ஆர்இ அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள்ட்ட இருந்த பழைய டீமேட் அக்கவுண்ட்ட குளோஸ் பண்ணிட்டு, புதிதாக என்ஆர்ஐ டீமேட் அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணி, நீங்க ஆஸ் யூசுவலா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்லயோ, மியூச்சுவல் ஃபண்ட்லயோ கன்டின்யூ பண்ணலாம். என்ஆர்ஓ, என்ஆர்இ அக்கவுண்ட்ட எப்படி கன்வெர்ட் பண்றது? அதற்காக தேவைப்படும் டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்மென்ட் என்னென்ன? பழைய டீமேட் அக்கவுண்ட்ட குளோஸ் பண்ணிட்டு, புதிய டீமேட் அக்கவுண்ட்ட எப்படி ஓப்பன் பண்ணுவது? அதற்கான ஃபீஸ் எவ்வளவு? புரோக்கரேஜ் சார்ஜஸ் என்ஆர்ஐக்கு எவ்வளவு? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவ கன்டினியூவா பாருங்க. உங்கள்ட்ட இருக்கக்கூடிய எஸ்பி பேங்க் அக்கவுண்ட்ட வந்து என்ஆர்ஓ அல்லது என்ஆர்ஐ அக்கவுண்ட் எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு பார்ப்போம். நீங்க அக்கவுண்ட்ஸ் வச்சிருக்கக்கூடிய பேங்க் வந்து இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் ஆப், ஆன்லைன் பேங்கிங் இந்த வசதியெல்லாம் குடுக்குறாங்களான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா, வெளிநாட்டிலேருந்து உங்க பேங்க்க வந்து ஆப்பரேட் பண்றதுனால, மொபைல் பேங்கிங்கும், ஆன்லைன் பேங்கிங்கும் ரொம்ப மஸ்ட்டு. ஃபெசிலிட்டி உள்ள பேங்க்க வந்து நீங்க என்ஆர்ஓ, என்ஆர்இ அக்கவுண்ட்ட வந்து ஓப்பன் பண்ணுங்க. உங்க எஸ்பி அக்கவுண்ட்ட வந்து என்ஆர்ஓ, என்ஆர்இ அக்கவுண்ட்ட கன்வெர்ட் பண்றதுக்கு ஆன்லைன்லயும் நீங்க கன்வெர்ட் பண்ணலாம் ரிக்வெஸ்ட் குடுத்து. அல்லது ஆஃப்லைன் மூலமாகவும் உங்களுடைய அக்கவுண்ட்ட கன்வெர்ட் பண்ணலாம். எஸ்பி அக்கவுண்ட்ட என்ஆர்ஓ அக்கவுண்டா கன்வெர்ட் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு பார்ப்போம். எஸ்பி அக்கவுண்ட் இருக்கக்கூடிய உங்களுடைய பேங்க்ல வந்து என்ஆர்ஓ கன்வர்சேஷன் ஃபார்ம் குடுப்பாங்க. அந்த ஃபார்ம வந்து உங்க எஸ்பி அக்கவுண்ட்லேருந்து என்ஆர்ஓ அக்கவுண்டா கன்வெர்ட் பண்றதுக்குள்ள ஃபார்ம வாங்கி ஃபில் அப் பண்ணிக்கங்க. ப்ரூஃப் ஆஃப் என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் வந்து சப்மிட் பண்ணணும். அதுக்கு என்னன்னாக்க, உங்களுடைய விசா காப்பி, என்ட்ரி எக்ஸிட் உடைய ஸ்டாம்பு, அதாவது நீங்க எப்ப இந்தியாவுலேருந்து வெளியேறுனீங்க அல்லது இந்தியாவுக்கு எப்ப வந்தீங்க அப்படிங்கிற ஸ்டாம்பு, ஒர்க் அல்லது ரெசிடென்ட் பர்மிட், பாஸ்போர்ட் காப்பி வந்து அட்டாச் பண்ணணும். அந்த பாஸ்போர்ட் காப்பில வந்து நீங்க செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும். உங்க சைன் வந்து எல்லா பேஜ்லயும் சைன் பண்ணியிருக்கணும். பான் கார்டு அட்டாச் பண்ணணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 2 ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணணும். ஓவர்சீஸ் அட்ரஸ் ப்ரூஃபை நீங்க சப்மிட் பண்ணணும். நீங்க ஃபாரின்ல இருக்கக்கூடிய அட்ரஸ் அல்லது உங்க ஃபாரின்ல இருக்கக்கூடிய பேங்க்குடைய உங்க வீட்டுடைய அட்ரஸ் இருந்துச்சுனாலும் அதுவும் சப்மிட் பண்ணலாம். அப்புறம் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஃபார்மையும் ஃபில் அப் பண்ணணும். அதாவது நீங்க வெளிநாட்டில தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் வந்து பேங்க்ல குடுப்பாங்க. அதுவும் வந்து ஃபில் அப் பண்ணி குடுக்கணும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணி, ரெடி பண்ணி ஆன்லைன் மூலமாக உங்களுடைய பெர்சனல் ரிலேஷன்ஷிப் ஆஃபீசர் மூலமாக பேங்க்ல சப்மிட் பண்ணலாம். இல்லன்னா அதில ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா, நீங்க எப்ப இந்தியாவுக்கு விசிட் பண்றீங்களோ, அப்ப உங்க பேங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய எஸ்பி அக்கவுண்ட்ட வந்து என்ஆர்ஓ அக்கவுண்டா கன்வெர்ட் பண்றதுக்குள்ள டாக்குமெண்ட்ட சப்மிட் பண்ணி நீங்க கன்வெர்ட் பண்ணலாம். அப்படி கன்வெர்ட் பண்ண முடியலன்னாக்க, உங்களுடைய எஸ்பி அக்கவுண்ட்ட குளோஸ் பண்ணிட்டு, புதிதாக என்ஆர்ஓ அல்லது என்ஆர்இ அக்கவுண்ட்ட வந்து ஓப்பன் பண்ணலாம். அடுத்ததாக உங்கள்ட்ட இருக்கிற பழைய நார்மல் டீமேட் அக்கவுண்ட்ட குளோஸ் பண்ணிட்டு, புதிதாக என்ஆர்ஐ டீமேட் அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். இந்தியால உள்ள என்ஆர்ஐ டீமேட் அக்கவுண்ட் சப்போர்ட் பண்ற புரோக்கரேஜ் என்னன்னு டிஸ்ப்ளேல பண்ணியிருக்கேன். நீங்க அத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதுல வந்து
மேக்ஸிமம் என்ஆர்ஐ டிமெட் அக்கௌண்ட்டை சப்போர்ட் பண்ணுறது வந்து ஜீரோதா புரோக்கரேஜ் பண்ணுறாங்க. ஜீரோதா மட்டும் இல்லாமல் ஏஞ்சல் ஒன், ஐசிஐசிஐ டைரக்ட், ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் இது போல் உள்ள ஸ்டாக் புரோக்கர்ஸும் என்ஆர்ஐ டிமெட் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த புரோக்கரேஜில் வந்து என்ஆர்ஐ டிமெட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். நம்மளுடைய வியூவர்ஸும் சப்ஸ்கிரிப்சர்ஸும் அதிகமாக ஜீரோதா யூஸ் பண்ணுறதுனால நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக ஜீரோதாவுடைய ப்ராசஸ் எப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஏற்கனவே உங்கள்கிட்ட ஜீரோதாவில் பழைய டிமெட் அக்கௌண்ட் இருந்துச்சுனாக்க அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு புதிதாக என்ஆர்ஐ டிமெட் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணணும். ஜீரோதாவுடைய பார்ட்னர் ஆஃபீஸ் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னாக்க திருச்சி, சேலம், கோயமுத்தூர், மதுரை, ஈரோடு, திருநெல்வேலி, ஊட்டி, தருமபுரி, ஹோசூர் இந்த இடத்துல வந்து ஜீரோதாவுடைய பார்ட்னர் ஆஃபீஸஸ் இருக்குது. நீங்கள் நியரஸ்ட் ஏரியா உங்கள் ஏரியாவில் எந்த ஆஃபீஸ் இருக்கோ அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்னுடைய நார்மல் டிமெட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி புதிதாக என்ஆர்ஐ டிமெட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ் நீங்கள் ஆஃபீஸுக்கு வரும்போது எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் ரெடி பண்ணி கலெக்ட் பண்ணி அந்த ஆஃபீஸில் போய் சப்மிட் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்க அவங்க உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் பண்ணி கொடுத்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஜீரோதாவில் மட்டும் நியூ என்ஆர்ஐ ஓப்பனிங் டிமெட் அக்கௌண்ட்டுக்கு 500 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இதை உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து மைனஸ் பண்ணி எடுத்துக்குவாங்க. இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னாக்க மேக்ஸிமம் 2 weeks ஆகும். இதை வந்து ஆன்லைன் மூலமாக பண்ண முடியாது. டைரெக்டாக நீங்கள் இந்தியாவுக்கு விசிட் பண்ணும்போது நியரஸ்ட் ஜீரோதா பார்ட்னர் ஆஃபீஸில் போய் நீங்கள் தான் டைரெக்டாக இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி தான் புதிய என்ஆர்ஐ டிமெட் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணணும். அப்போ நீங்கள் போகும்போது எல்லா டாக்குமெண்ட்ஸ் காப்பியோட ஃபோட்டோ காப்பியும் ஒரிஜினலையும் எடுத்துகிட்டு போங்க, அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. புதிதாக என்ஆர்ஐ டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அதில் 2 டைப் இருக்குது. போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் பிஐஎஸ் அண்ட் நான் பிஐஎஸ் அப்படின்னு 2 டைப் இருக்குது. பிஐஎஸ் அக்கௌண்ட்டில் வந்து என்ஆர்ஐ வந்து ஐபிஓவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. இதுக்கு வந்து என்ஆர்ஐ அக்கௌண்ட்டும் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டும் கண்டிப்பாக தேவை. நான் பிஐஎஸ் அக்கௌண்ட்டில் வந்து என்ஆர்இ வந்து ஐபிஓவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட்லேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதுக்கு என்ஆர்இ அக்கௌண்ட்டும் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டும் மஸ்ட்டு. நீங்கள் ஐபிஓவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தால் நான் பிஐஎஸ் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிங்க. உங்களுடைய பழைய டிமெட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி புதிதாக என்ஆர்ஐ டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவதற்கு என்னென்ன டாக்குமெண்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ் தேவைங்கிறத பார்ப்போம். டிமெட் அக்கௌண்ட் க்ளோசர் ஃபார்ம், நியூ என்ஆர்ஐ டிமெட் அக்கௌண்ட் ஃபார்ம், பாஸ்போர்ட் காப்பி, விசா ஒர்க் பர்மிட், ஓவர்சீஸ் அட்ரஸ் ப்ரூஃப், இந்தியன் அட்ரஸ் ப்ரூஃப், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 இந்த டாக்குமெண்டெல்லாம் உங்களுக்கு தேவை. அது இல்லாமல் நீங்கள் ஜீரோதா பார்ட்னர் ஆஃபீஸுக்கு போனோடனே அங்கே நிறையா இது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸை பிரிண்ட் அவுட் பண்ணி உங்கள்கிட்ட சைன் வாங்கி அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் வந்து 500 rupees இது ஜீரோதா சைடில் சார்ஜ் பண்ணுவாங்க. ஜீரோதா பார்ட்னர் ஆஃபீஸில் நீங்கள் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் அப்ளை பண்ணுறதுக்கு அங்கே எதுவும் சார்ஜஸ் கிடையாது. என்ஆர்ஐ ஈக்விட்டி புரோக்கரேஜ் சார்ஜஸ் என்னன்னு பார்ப்போம். நீங்கள் பிஐஎஸ் அக்கௌண்ட் மூலமாக புரோக்கரேஜ் பண்ணிங்கன்னாக்க 0.5%லேருந்து மேக்ஸிமம் 200 rupees வரையும் பெர் ஆர்டருக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இதே நான் பிஐஎஸ் டிமெட் அக்கௌண்ட் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னாக்க 0.5%ம் அல்லது 100 rupees இதில் எது மிக குறைவாக இருக்கோ அது வந்து பெர் ஆர்டர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. எவ்ரி இயர் அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜாக 500 rupeesம் ப்ளஸ் 18% ஜிஎஸ்டியும் ஜீரோதா சார்பில் டிமெட் அக்கௌண்ட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. என்ஆர்ஐ டிமெட் அக்கௌண்ட் அப்ளை பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இது வந்து அப்டேட் ஆகிறதுக்கு 2 weeks ஆகும். 2 weeksக்கு அப்புறம் உங்களுடைய பழைய டிமெட் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகி புதிய என்ஆர்ஐ டிமெட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். புதிய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் ஜீரோதா சார்பிலேருந்து உங்களுக்கு இமெயில் அனுப்புவாங்க.
அது மூலியமாக நீங்கள் கைட் ஆப்பில் லாகின் பண்ணி உங்களுடைய கைட் ஆப்பை வந்து அக்சஸ் பண்ணலாம். ஏற்கனவே உங்கள் போர்ட்ஃபோலியோவில் உள்ள ஸ்டாக்ஸை என்னென்ன ஹோல்டு பண்ணியிருந்தீங்களோ அது எல்லாமே இந்த புதிய என்ஆர்ஐ டிமெட் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஆவரேஜ் எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 வீக்ஸ் மேக்ஸிமம் ஆகும். நீங்கள் என்ஆர்ஐ டிமெட் அக்கௌண்ட்டில் வந்து ஸ்டாக்ஸை விற்கும் போதும் அல்லது டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணும் போதும் 20% டிடிஎஸை வந்து டிடக்ட் பண்ணுவாங்க. இதுவரையும் உங்களுடைய எஸ்பி அக்கௌண்ட்டை என்ஆர்ஓ அக்கௌண்ட் அல்லது என்ஆர்இ அக்கௌண்ட்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, பழைய டிமெட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி புதிதாக என்ஆர்ஐ டிமெட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுவது, அதற்கான டாக்குமெண்டேஷன் என்னங்கிறதையும் சார்ஜஸ் டீட்டெயில்ஸ் என்னங்கிறதையும் விவரமாக சொல்லியிருக்கோம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.